கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மருத்துவம் என்ற தலைப்பில் நாட்டு மருந்து தகவல்கள் என்ற வகையில் நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பொருள்களும், ஒவ்வொரு விதைகளும், ஒவ்வொரு காய்கறிகளும், ஒவ்வொரு தாவரமும் நமக்கு மருந்தாகவே கொடுக்கப்பட்டு பழக்கப்பட்டு அதிலிருந்து நிறைய நோய்களும் நிறைய சிரமங்களும் நம்மை விட்டு விலகி போனதை, அதிலிருந்து நாம் நலம் பெற்று வாழ்ந்ததை எண்ணற்ற தகவல்களை பார்த்திருக்கிறோம். ஒரு காலத்தில் 10-12 வயது குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கத்தி, கொடுவாள், சூரி போன்ற பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது நொங்கு வெட்டுவது, தேங்காய் வெட்டுவது, இளநீ சீவி சாப்பிடுவது போன்ற நிறைய பழக்கங்கள் இருந்தது. அந்த அளவுக்கு விவசாயத்திலும் காய்கறிகள், செடி கொடிகள், தேங்காய், பழம் மற்றும் நொங்கு இப்படி எண்ணற்ற தின்பண்டங்கள் இருந்தது. இன்றை போன்று அன்று எல்லாவற்றையும் கடையில் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த அளவுக்கு கடைகளும் இல்லை. இந்த பேக்கரி என்ற ஒன்று வந்திருக்கிறது. பார்வையால் சாப்பிடக்கூடிய பொருள்கள், அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கி பார்வையால் சாப்பிட்ட பிறகு நாக்கினுடைய உதவியால் சாப்பிடக்கூடிய தன்மையை உருவாக்கி ஒரு பொருளை 2 முறை சாப்பிடக்கூடிய மனோபாவத்திற்கு மனிதனை மேலை நாட்டு நாகரிகம் கொண்டு வந்து விட்டது. அந்த காலத்தில் எல்லையை மீறி அதிகமாக சாப்பிட்டு விட்டால் இரவில் வயிற்று வலிக்கும். அப்படி சாப்பிடும் பொழுது, வயிற்று வலிக்கும் பொழுது, இரவு 12-2 மணி வாக்கில் வயிற்று வலிக்கிறது என்று அந்த குழந்தையோ அந்த வாலிபனோ தாயிடம் சொல்லும் பொழுது, அந்த தாய் தந்த அற்புதமான மருந்து என்னவென்றால், ஒரே 1 கிராம் சுத்தமான பெருங்காயம், நன்றாக கொதிக்க வைத்த அந்த பெருங்காயத்தை போட்டு கொதிக்க வைத்த ஒரு 100 அல்லது 125 மில்லி வெந்நீர் மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டு தாய் போய் படுத்து உறங்கி விடுவாள். குழந்தையும் உறங்கிவிடும். காலையில் எழுந்து பார்த்தால் இயல்பாக அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும். அதே சமயத்தில் ஒரு கையிலோ ஒரு காலிலோ ஒரு காயம் பட்டு விட்டால் வீட்டுக்கு முன்னாலேயே வாழை இலை இருக்கும், வாழை மரம் இருக்கும், வாழைத்தார் இருக்கும், வாழைக்காய் இருக்கும். அதில் ஒரு காயை கிள்ளினாலோ அல்லது ஒடித்தாலோ பால் வரும். அந்த பாலை வெள்ளை துணியில் ஈரப்படுத்தி அந்த கையை சுற்றி விடுவார்கள். கை, கால் எந்த இடத்தில் காயமானாலும் இரத்தம் வந்தாலும் சுற்றி விடுவார்கள். அவ்வளவுதான் வைத்தியம். ஒரு 8 நாள் 10 நாள் அந்த இடத்திற்கு தண்ணீர் படாமல் இன்றைய பாலித்தீன் பேப்பர், அன்றும் கள்ளப்பொறி வாங்குவதற்காக, அதை கடலை பொறி வாங்குவதற்காக பயன்படுத்தியிருப்பார்கள். அது தவிர மற்றபடி எதற்காகவும் அந்த பாலித்தீன் பேப்பர் கிடைக்காது. அந்த பேப்பரை கையில் சுற்றி கொண்டு குளித்து கொள்வார்கள். காலில் சுற்றி கொண்டு, காயம்பட்ட இடத்தில் சுற்றி கொண்டு குளிப்பார்கள். அவ்வளவுதான். ஒரு 8 நாள் கழித்து அந்த துணியை விலக்கி அதிலிருந்து உடம்பிலிருந்து பிரித்தெடுத்தால் காயமோ இரத்தம் வந்த சுவடோ கொஞ்சம் கூட இருக்காது. அடுத்து, பனை மரத்தில் ஒவ்வொரு பட்டையோரமும் ஒரு பஞ்சு போன்ற ஒரு மிருதுவான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை
கையில் காலில் கத்திப்பட்டு விட்டால் அதை எடுத்து நன்றாக சுற்றி விடுவார்கள். ஈர துணியை தண்ணீரில் நனைத்து வெள்ளை துணியை அந்த பஞ்சை வைத்து சுற்றி விடுவார்கள். ஒரு 8 நாள் அல்லது 7 நாள் கழித்து அந்த துணியை பிரித்து பார்க்கும் பொழுது காயம்பட்ட இடமே தெரியாது. இப்படி இருந்த நாகரிகம் போய் இன்னைக்கு எடுத்த எடுப்பில் உடலில் ஒரு காயம்பட்டு ஒரு 4 சொட்டு ரத்தம் வந்துவிட்டால் உடனே டிடி இன்ஜெக்ஷன் என்று ஒரு கண்டுபிடித்து போட்டு விடுகிறார்கள். ஒரு மிக மிக நுண்ணிய உயிரியல் தான் பாக்டீரியா, வைரஸ், ஈஸ்ட் போன்ற நுண் உயிர்களே அதிகமாக மருத்துவத்தில் பயன்படுகிறது. அதற்கு ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலை செய்யும். அந்த வேலை அதற்கு கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு விதமாக அது வேலை செய்யும் அல்லவா? அப்போ உடலில் உள்ள திசுக்கள் அதனால் பாதிக்கப்படுகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக கூடுமான வரையில் எச்சரிக்கையாக இருங்கள். கூடுமான வரையில் கையில் காயமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் காயமாகும் பட்சத்தில் காயம் பெரிதாக இருக்கும்போது வைத்தியம் பாருங்கள், சிறிதாக இருக்கும்போது வைத்தியத்தை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பாட்டன் பாட்டி பெரியவர்கள் இருந்தால் இதற்கு என்ன செய்யலாம் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள். கண்டிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து வரக்கூடிய பெரியவர்களுக்கு இது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இப்போது 70 வயதை கடந்தவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இந்த மருத்துவ முறை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான வைத்திய முறைகள் நம்மோடு பின்னி பிணைந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு தோளோடு தோள் சேர்த்து பயணித்த அருமையான காலங்கள் இப்போது இல்லை. அது சம்பந்தப்பட்ட தகவலை காணொலியாக தந்துவிட வேண்டும் என்ற ஒரு எத்தனிப்பில் தான் இப்போ கொடுத்து கொண்டிருக்கும் காணொளிகள். அதற்கு அடுத்து வாயு தொல்லை. நிலத்திற்கு அடியில் விளையக்கூடிய எந்த ஒரு பொருளும் வாயுவை உருவாக்கும். இந்த வாயு தொல்லையை சரி செய்வதற்கு வெள்ளை பூண்டை பாலில் வேக வைத்து சாப்பிட்டு வர உடனுக்குடன் அது குணமாகும். உதட்டு வெடிப்பு தீர கரும்பு தொகையை எரித்து சாம்பலாக்கி வெண்ணெயுடன் கலந்து உதட்டு வெடிப்புக்கு போட்டால் குணமாகும். தொண்டை வலி குணமாக விளக்கெண்ணையும் சுண்ணாம்பும் கலந்து சூடு செய்து பொறுக்கும் பதத்தில் தொண்டையில் தடவ குணமாகும். வறட்டு இருமல் எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து பருக விரைவில் குணமாகும். குதிகால் வலி தவிட்டையும் உப்பையும் வறுத்து ஒத்தடம் கொடுத்து வர உடனே குணமாகும். இரவில் இந்த வேலையை செய்துவிட்டு காலையில் பார்த்தால் அந்த வலி இருந்த இடமே தெரியாது. அரிப்பு சிறு புண்கள் நீங்க கீழாநெல்லி இலையை அரைத்து உடம்பில் தேய்த்து குளிக்க குணமாகும். உடல் அரிப்பு நீங்க வன்னி மரத்தின் இலையை பசும்பால் விட்டு அரைத்து தினசரி 1 அவுன்ஸ் அதாவது 25 மில்லி சாப்பிட குணமாகும். தோல் அரிப்பு குணமாக வெள்ளருகு இலைகளை பொடி செய்து 5 கிராம் வீதம் பாலில் கலந்து சாப்பிட்டு வர அரிப்பு குணமாகும். கண்ணாடி குத்திய காயம் என்று பார்க்கும் பொழுது கண்ணாடி குத்தியது எவ்வளவு சிறிய கண்ணாடி துண்டும் காலில் இருந்தால் ஓமத்தையும் வெள்ளத்தையும் ஒன்றாக வைத்து அரைத்து கட்ட ஒரு சிறு கண்ணாடி துண்டாக இருந்தாலும் 1.5 நாளில் அது வெளியே வந்துவிடும். முள் வெளியேற கள்ளிப்பால் அல்லது எருக்கன்பால் முள் குத்திய இடத்தில் ஒரு சொட்டு வைத்துவிட அது வைத்ததிலிருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் வெளியே வந்துவிடும். சுகமான எளிதில் தூக்கம் வர கசகசா கற்கண்டு சாப்பிட்டு வர தூக்கம் நன்றாக வரும். வழுக்கை குணமாக வெங்காயம் செம்பருத்தி பூவுடன் சேர்த்து அரைத்து தடவி வர நல்ல பலன் கிடைக்கும். முடி வளர முடி உதிர்ந்த இடத்தில் எலுமிச்சம்பழ விதை மிளகு சேர்த்து அரைத்து தேய்த்து வர முடி வளரும். பூரான்கடி விஷம் முறிய தும்பை இலைச்சாறு பூசலாம். தேல்கடி விஷம் குறைய நாயுருவி வேரை பச்சையாக மென்று சாறை உட்கொள்ளலாம். அஜீரண அலர்ஜி குணமாக வேப்பங்கொழுந்து துளசி இலை மற்றும் தினமும் காலை சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டு வர இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வேகமாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். உடல் சக்தி பெற இரவு உணவாக ஒரு வாழைப்பழம் தேங்காய் ஒரு மூடி சாப்பிட்டு வர உடல் வேகமாக பலம் கூடுவதை கண்கூடாக உணர முடியும்.
உடல் அழுப்பு தீர மிளகை நெய்யில் வறுத்து தூள் செய்து வெல்லம் நெய் சேர்த்து லேகியம் போல் கிளறி 5 கிராம் வரை ஒரு வேளைக்கு சாப்பிட, ஒரு 21 நாள் சாப்பிட உடல் அழுப்பு தீரும். சிறுநீர் நன்றாக பிரிய கருவுற்ற பெண்கள் இளநீரில் பனங்கற்கண்டு கலந்து குடிக்க சிறுநீர் நன்றாக பிரியும். சுகப்பிரசவமாக ஆடுதின்னாப்பாலை வேர்பொடி 2 கிராம் வெந்நீரில் கலந்து குடித்து வர மகப்பேறு வேதனை குறைந்து சுகப்பிரசவம் ஏற்படும். தொழுநோய் சிவனார் வேம்பு செடி வேருடன் உலர்த்தி பொடி செய்து கற்கண்டோடு சேர்த்து பாலில் சாப்பிடலாம். இந்த சிவனார் வேம்பு என்பது தோல் சம்பந்தப்பட்ட எந்தவித அலர்ஜியாக இருந்தாலும், தோலில் 2 வித நோய்கள் இருக்கிறது. ஒன்று நீர்வடியும் அல்லது மேலினுடைய தோல் சின்னதாக வெடித்து உதிரக்கூடிய செதில்களாக மாறி வரக்கூடியது. இந்த 2க்கும் இந்த சிவனார் வேம்பு அருமையான மருந்தாக அமைந்திருக்கிறது. நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். உடலில் எடை அதிகரிக்க தினமும் இரவில் பால் சாப்பிடும் போது 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடித்து வர விரைவில் எடை கூடும். தொப்பை குறைய சுரைக்காய் வாரம் 2 முறை சாப்பிட்டு வர தொப்பை குறையும். இந்த சுரைக்காயை சாப்பிடுவதற்கு ஒரு முறை என்று ஒன்று இருக்கிறது. அது சாதாரண 2 வரமிளகாய், தேவையான உப்பு, 2 வெங்காயம், இதோடு சேர்த்து கொஞ்சம் கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், வேறு எதையும் உள்ளே சேர்க்காதீர்கள். உடல் எடை குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். இப்படி எண்ணற்ற தகவல்களை நாம் கொஞ்சமாக விலகி வந்து அதை மறந்துவிட்டு இன்று இருக்கும் அறிவியல் மற்றும் ஆங்கில மருத்துவத்தோடு ஒன்றி பயணித்து கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்குள்ளும் ஈரப்பதம் இல்லாமல் போனது, மருந்துகளுக்குள்ளும் ஈரப்பதம் இல்லாமல் போனது என்பது சற்று வருத்தமாக இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 979113199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் வரிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் முருகன் யானைச்சரன் பரம் காப்பராமே.